இந்த உலகத்தை பொறுத்தவரை நீங்க, நான், புலி, சிங்கம், எறும்பு, கரடி, யானை, பறவைங்க, இன்செக்ட்ஸு இது எல்லாமே சேர்த்தி இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மிருகங்கள் தான். பட் மனுஷனாகிய நம்ம மிருகம் வேற நம்ம வேற அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்தி வச்சிருக்கோம். எப்படி வேறுபடுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு 6 அறிவு இருக்கு. அண்ட் அது போக ஹியூமன்ஸ் ஆகிய நமக்கு மனிதாபிமானம், மனிதநேயம் அப்படிங்கிற இந்த குவாலிட்டியால தான் மிருகங்களுக்கும் நமக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. புல்ல சாப்பிட்ற மாடா இருக்கட்டும், குட்டி குட்டி தானியங்களை சாப்பிட்ற நம்ம எறும்பா இருக்கட்டும், இந்த மிருகங்கள் எல்லாமே சேர்ந்து மனுஷங்களை ஆளணும் அப்படின்னு நினைச்சா இந்த உலகம் என்ன ஆகும்? கேட்கவே ரொம்ப வியடா இருக்குல்ல. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா மனுஷங்க நம்மளாம் என்ன ஆகுவோம் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மீட் மிஸ்டர் சினிச், ஒரு ஆவரேஜான குட் லுக்கிங்ல ரொம்ப நல்ல பையன் அண்ட் வீட்டுக்கும் ஒரே பையன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் போகும்போது அவங்க அப்பா, என்னப்பா ரூம்ல இருக்கிற பாம்பை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் ஏன் கேட்கிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு போக போக புரியும். அப்படி அவர் கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க டைனிங் டேபிள் மேல சின்னதா ஒரு பூச்சி வருது. அந்த பூச்சி பார்த்தோன்னே நம்ம தலைவர் ரொம்ப பயந்துடுறான். நீ ஏன்டா பொண்ணு ஒரு சின்ன பூச்சியெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்க? அவன் எதுவுமே பேசாம ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான். அப்படி அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு அவன் முன்னாடி போறதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு ஓடி போய் அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து வைக்கும் போது அவளை பார்க்காமையே பின்னாடி இருந்து வரவளை டக்குன்னு கையை பிடிச்சிடுறான். அப்புறம் திரும்பி பார்த்தோன்னே அண்ணியை நம்பி வரி, ஐயோ முரானோ நீயா? எனக்கு தெரியடி நான் எப்படி கையை பிடிச்சன்ட்டு. நடிக்காதரா, நான் வரேன்னு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக கையை பிடிச்சா. இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தன்னே அறியாம தன்னோட ரைட் ஹேண்ட் போய் அவன் மார்பகத்தை டக்குன்னு பிடிச்சிருது. டக்குன்னு நம்ம சினிச்சு, நான் வேணும்னே பண்ணடியே தெரியாம வந்து கைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது புளிர்னு ஒரு அரை கண்ணத்தோட அடிச்சு அடியில் கண்ணாடி பறந்து போய் விழுந்துருச்சு. அப்போ அவனோட ஃப்ரெண்டான தகச்சிக்காவா, ஆர் யூ ஆல்ரைட்? என்னாச்சு ரைட் ஹேண்டுக்கு? கை நல்லா தானே இருக்கு? ஐ எம் ஆல்ரைட், கை நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணா இவன் கிளாஸ்ல பாதி தூக்கத்தை கிளாஸை கவனிச்சுட்டு டெஸ்க்கு கீழே மொபைலை வச்சு நோண்டிட்டு இருக்கான். அவனே அறியாம அவன் கை அதை நோண்டிட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக சார் வந்து அவனை பிடிச்சிடுறாரு. ஸோ காலையில இவ்வளோ பெரிய சம்பவம் ஆனதுனால எனக்கு நேரம் சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா, இவன் நைட்டு காதில் இயர்ஃபோன்ஸை மாட்டிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வினோதமான பூச்சி வந்து அவன் காதுக்குள்ள போக பார்க்குது. அதில் இயர்ஃபோன்ஸ் இருக்கிறனால அவன் மூக்கு வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மூக்குக்குள்ளே ஏறும்போது நம்ம சினிச்சு எந்திரிச்சு ஒரு தும்மிடுறான். அந்த வினோதமான பூச்சியை பார்த்துட்டு ஒருவேளை பாம்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு டக்குன்னு ஒரு நோட்டை சுருட்டி அடிக்க ரெடி ஆகிட்டு இருக்க போது டக்குன்னு ஏதோ விழுகிற மாதிரி ஒரு சவுண்ட். அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த பூச்சி டக்குன்னு அவன் ரைட் ஹேண்டில் ஓட்டையை போட்டு கைக்குள்ளே ஏறிட்டு இருக்கும்போது இவன் பயந்துடுறான். அலறி அடிச்சு ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அவன் ரெண்டு பற்றி எழுப்பிடுறான். அவன் அதனை அடிச்சு என்னாச்சும் ஏதாச்சும் ஓடி வந்து பார்க்கும்போது இயர்ஃபோன்ஸை எடுத்து கையில் சுற்றி அந்த பூச்சியை மேலே வர விடாம இருக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்தாலே, அப்பா அப்பா ஒரு பாம்பு என்னை கடிச்சிருச்சுப்பா, என் கை ஓட்டையா இருக்கு பாருங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. கை நார்மலாக இருக்குது. ஏதாவது கெட்ட கனவை கண்டிருப்படா, படுத்து தூங்கடா, ஏன்னா இப்படிலாம் பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ புரியுதா கைஸ் ஏன் அவர் டைனிங் டேபிளில் ஆமாம் கட்டுப்பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாருன்னு. ஸோ மார்னிங்கே அவனுக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுனால நேரத்தில் வீட்டுக்கு வந்து டக்குன்னு ட்ராவை திறந்து அதுலேருந்து ஒரு நைஃபை எடுத்து என் ரைட் ஹேண்டில் கண்டிப்பாக ஏதோ பூந்திருக்கு அதை வெட்டி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நைஃபை தூக்கி நேராக அது குத்த வரும்போது அவன் கை வினோதமாக மாதிரி அவன் குத்த வந்த நைஃபை உடச்சி திருப்பி சீனிங் மேலே தூக்கி போட்டுருச்சு. நீ யாரு? நீ ஏறியடா, ஏன் என் கைக்குள்ளே இருக்க? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த உருவம் திருப்பி அவன் கைக்குள்ளே போயிடுது. ஸோ அவன் கூகுள் பண்ணி தேடுறான், என்ன தேடுறது, எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸாகி போயிடுறான். அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் தூங்கி எந்திரிக்கிறான். ஓ விடிஞ்சிருச்சா, நேற்று கட்டது எல்லாமே கனவு தான், எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் ரைட் ஹேண்டு ரொம்ப நீளமாக போய் வினோதமான கிரியேச்சராக புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கே. யார் நீ, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தரல, புக்கு படிச்சுட்டு இருக்க, உண்மையை சொல்லு, நீ ஏலியன் தானே அப்படின்னு நம்ம சினிச்சி கேட்க, ஏலியனா அப்படின்னு என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீஷியஸ் போய் கூகுள் பண்ணதுக்கப்புறம் நான் யாருன்னு உங்கள் எந்த ஒரு புத்தகத்துலையும் எந்த ஒரு விக்கிபீடியாலும் கிடையாது, நான் யாருன்னு உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? என் கையை என்ன பண்ண? அதுவா, சாப்பிட்டேன், அடுத்து உன் மூளையை டேக் ஓவர் பண்ணுறது தான் என்னோட வேலை. அது மூளையை டேக் ஓவர் பண்ணுறியா? அப்படி மூளையை டேக் ஓவர் பண்ணிட்டு என் நிலைமை என்ன ஆகுது? உலகம் என்ன ஆகுறது? உன் மண்டையை ஓப்பன் பண்ணி நான் வந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னதே நம்ம சினிச்சியை ரொம்ப பயந்துடுறோம். அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு முதல் வேலையாக நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், அங்கே போய் முதல்ல என் கைக்குள்ளே இருக்கிறத வெட்டி எடுக்க சொல்லுவேன். ஓ அப்படியா? அப்படி கையை வெட்டி எடுத்தா உனக்கு ரைட் ஹேண்ட் இருக்காது, நானும் உயிரோடு இருக்க மாட்டேனே. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? சிம்பிள், ஒரே ஒரு வழி தான். 2 பேரும் ஒத்துழைச்சி போனால் நம்ம 2 பேரும் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா உனக்கு தான் கஷ்டம். நான் வேணும்னா உனக்கு உன் கையை அசைக்கிற மாதிரி நான் வேணா என்னோட ஆர்கனை செட் பண்ணிக்கிறேன், மற்றபடி நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா கைஸ், யாரோட கையை யூஸ் பண்ணுறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குன்னு ஒரே குழப்பமாக. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு குட்டி பூச்சி ஒன்று வந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்போ இங்கே பாரு பூச்சி அப்படின்னு சொல்லி அவன் பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் அவன் இந்த டைம் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பூச்சியை பிடிச்சி கொண்டு போய் ஜன்னலை திறந்து ஜன்னல் வெளியே
வெளியே விட்டுறான். அவங்க ஃபேமிலி ஒரே ஷாக்காக பார்க்குறாங்க. யாரா இவன் ஏற்றுனா பூச்சியை பார்த்து பயப்படுறான், இன்னைக்கு என்னடா பூச்சியை கொண்டு போய் வெளியே போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபியூஷனாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இவன் எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிற வழி இல்லாமல் வேறு வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீஷிஸ் எந்திரிச்சு, இது நம்ம நேற்று போன வழி, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். போலீஸ்கிட்ட போய் நான் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், நீ பைத்தியம் நினச்சி உன்னை லேப்டாட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், உன்னை அடையாளமாக சித்திராவது பண்ணி கொண்டுருவானு. பரவாயில்லையா? அப்போ என்னதான் ஒரே வழி, நான் முன்னாடியே சொன்னது தான், ஒத்துழைச்சி போனீங்கன்னா நம்ம 2 பேருமே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஸ்பீஷீஸ், என்னோட ஸ்பீஷீஸ் மாதிரி இன்னொரு ஸ்பீஷீஸ் இங்கே பக்கத்தில் எங்கேயோ இருக்குது, வா உடனே வா போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனும் ஒருவேளை என்ன மாதிரியே வேறு யாராவது இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கியூரியஸில் ஓடுறான். ஓட அவகிட்ட ஒரு விஷயம் கேட்குறான். அப்படி நம்ம போகிறதுனால நம்ம உயிருக்கு எதாவது ஆபத்தாக்குமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக யார் நினச்சா என்ன வேணா ஆகலாம் அப்படின்றப்போ இல்லை என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தவன் டக்குன்னு திரும்பும்போது அந்த ஸ்பீஷியஸ் அவன் கையிலேருந்து பெருசாக போய் கரண்ட் கம்பத்தை பிடிச்சி நீ வந்தே ஆகணும் அப்படின்றது இவனுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, கையை விட்டுட்டு போக முடியாதுல்ல, அதனால போகிறான். கூகுள் மேப் கூட இவ்வளோ தெளிவாக டேரக்ஷன் சொல்லாது கைஸ். ஆனால் இந்த ஸ்பீஷீஸ் கரெக்டாக இன்னொரு ஸ்பீஷீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக டேரக்ஷன் சொல்லி காட்டுது. இவன் அந்த டேரக்ஷன் போய் பார்த்தா அங்கே ஒரு நாய் இன்னொரு நாயை கொண்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு ஒரே ஷாக்காக பார்க்குறான். என்னடா நாய் கொண்டு நாயே சாப்பிட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது ஆக்சுவலாக நாய் கிடையாது கைஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் அந்த நாய் உடம்புல பூந்துருக்கு. இப்போ சினிச்சியோட ரைட் ஹேண்ட் இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், ஓடிடலாம், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு ஓடுது. ஏன்னா மென்டலா நீ தான் இப்போ பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போன இப்போ என்ன நீயே வேண்டாம்னு சொல்லி நீ கூட்டிகிட்டு வர, உன்னோட ஹேண்டை மட்டும் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம், உன் பிரெயினை டேக் ஓவர் பண்ணல, நீ இப்போ ஹியூமன் பீயிங் தான், அதனால உனக்கு கண்டிப்பாக அதுக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொல்கிறான். இவங்க ஓடி போய் ஒரு பக்கத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பீஷீஸ் நம்ம சினிச்சிக்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நாய் உள்ள நீ செத்து போயிட்டா நானும் செத்து போயிடுவேன், அதனால இப்போ என்ன பண்ண போகிறோமா யுத்தம் செய்யப்போ அப்படின்னு இவங்க 2 பேர் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நாய் திடீர்னு ரெக்கையெல்லாம் முளைச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது பறந்து கரெக்டாக இவங்க டைரக்ஷன் நோக்கி வரும்போது நம்ம சினிச்சியோட ரைட் ஹேண்ட் நேராக போய் அந்த நாய் பறந்து வர நாய் கூட டக் அப்படின்னு சொல்லி சட்டை போட்டு நேராக அதை கையை எடுத்து உள்ளே விட்டு நாயோட இதயத்தை எடுத்துகிட்டு வந்து சினிச்சி கையிலே வச்சிருச்சு. இதயமா? ஆமாம், என்ன மாதிரி ஸ்பீஷீஸ்லாம் இதயத்தை எடுத்தாதான் அவங்கெல்லாம் சாவாங்க அப்படின்னு. ஸோ இதோட இந்த சீரீஸோட பார்ட் 1 முடியுது. மற்ற பார்ட் பார்க்குறதுக்கு மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த ஸ்டோரி கேட்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.